அமெரிக்காவை குறிவைக்கும் சீனா. உளவுத்துறை தகவலால் ட்ரம்ப் அதிர்ச்சி. ட்ரம்பிற்கு சீனா கடும் எச்சரிக்கை. உலக அரசியல்ல தற்போது அடுத்தடுத்து அரங்கேறி வரும் 2 அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் சர்வதேச அரங்கில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமா மாறி இருக்கக்கூடிய சீனாவின் புதிய ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் மற்றும் ஈரானுடன் வர்த்தகம் செய்ததற்காக இந்தியா மீது அமெரிக்கா பாய்ந்துள்ள விவகாரம் அப்படின்னு உலகையே உலுக்கும் 2 முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முதல்ல நாம பார்க்க போவது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையான பனிப்போர் குறித்த ஒரு அதிர்ச்சி தகவல் தான். உலக நாடுகளுக்கு தன்னுடைய ராணுவ ரகசியங்களை எப்போதுமே வெளிப்படையா காட்டாத சீனா தற்போது அமெரிக்காவையே மிரள வைக்கும் கூடிய ஒரு புதிய ஆயுதத்தை ரகசியமா தயாரிச்சிருக்காங்க. அமெரிக்காவினுடைய அதிமுக்கிய உளவு விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களை வானில் பறந்து கொண்டே துல்லியமா அடித்து நொறுக்கும் வல்லமை கொண்ட ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை சீனா உருவாக்கி இருக்கிறதா அமெரிக்க உளவுத்துறை தற்போது எச்சரிச்சிருக்காங்க. இது சாதாரண ஏவுகணை கிடையாது. சுமார் 2500 கிலோமீட்டர் முதல் 8000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து சென்று பசிபிக் கடல்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான குவாம் மற்றும் ஹவாய் ராணுவ தளங்களை நேரடியாக தாக்கும் சக்தி கொண்டது. ஒலியை விட பல மடங்கு வேகத்துல சென்று நடு வானில தன் திசையை தானே மாற்றிக்கொள்ளும் இந்த விபரீத ஆயுதத்தை எந்த காலத்து ரேடார்களாலும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சியிலையும் கலக்கத்திலையும் ஆழ்ந்திருக்காங்க. இந்த ஹைப்பர்சோனிக் கிளைடு ஆயுதங்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலமா தான் அனுப்பப்படும். கீழ்வழி மண்டலத்தை எட்டியதும் இது ஏவுகணையில இருந்து பிரிந்து தனித்து இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒலியை விட பல மடங்கு வேகத்துல வானில இருக்கக்கூடிய இலக்கை நோக்கி எதிரியினுடைய ரேடார்ல துளியும் சிக்காத வகையில தன்னுடைய திசையை மாற்றி மாற்றி சீரிப்பாயும். சில சமயங்கள்ல எதிரியை ஏமாற்ற தன்னுடைய பாதையையும் மாற்றிக்கொள்ளும் தொழில்நுட்பம் இதுல இருக்கு. இது அமெரிக்க ராணுவத்திற்கு மிக பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததா அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்துல ஈரான் மீது அமெரிக்கா தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. அதன் ஒரு பகுதியா ஈரான பொருளாதார ரீதியா முற்றிலுமா முடக்கும் நோக்குல அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளையும் விதிச்சிருக்காங்க. ஈரானுடைய அனைத்து வருவாய் ஆதாரங்களையும் தடை செய்யும் வகையில ஆபரேஷன் பொருளாதார புறக்கணிப்பு அப்படின்னு அதிரடி நடவடிக்கையை அறிவித்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானுடைய அனைத்து வருவாய் ஆதாரங்களையும் தடை செய்யும் வகையில ஆபரேஷன் பொருளாதார புறக்கணிப்பு அப்படின்ற பேர்ல அதிரடி நடவடிக்கையை அறிவித்திருக்காங்க அமெரிக்கா. ஈரானுடன் யார் வர்த்தகம் செய்தாலும் அவர்கள் மீதும் கடும் தடை விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. பிற நாடுகளிடமிருந்து ஈரானை தனிமைப்படுத்துவதே இதனுடைய நோக்கமாகும். ஆனா ஈரானினுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியா இருக்கக்கூடிய சீனாவோ அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இது தொடர்பா பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான், ஈரானுடனான எங்கள் ஒத்துழைப்பு என்பது சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டது. அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த தடைகள் முற்றிலும் சட்ட விரோதமானவை மற்றும் ஒருதலைபட்சமானவை. பொருளாதார போரும் அதிகபட்ச அழுத்தமும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. ஈரானுடனான எங்களது வர்த்தகத்துல அமெரிக்கா தலையிடக்கூடாது. அமெரிக்காவின் இந்த தடைகளுக்கு எதிராக நாங்களும் தகுந்த பதிலடி நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு வெளிப்படையாவே எச்சரிச்சிருக்காங்க. இந்த மோதல இன்னொரு முக்கியமான திருப்பம் என்ன அப்படின்னா, ஈரானுடனான வர்த்தகம் செய்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதிச்சிருக்காங்க. இதுல 4 இந்திய நிறுவனங்களும் 3 இந்தியர்களும் கூட அமெரிக்காவினுடைய தடை பட்டியல சிக்கியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான ராணுவ போட்டி உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில மறுபுறம் பொருளாதார தடைகள் மூலம் ஈரானை வளைக்க பார்க்கும் அமெரிக்காவின் நடவடிக்கையால சர்வதேச அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மோதல்கள் எந்த மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான உலக நடப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.